ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கியா கார்னிவலுக்கு எப்படி அலைன்மெண்ட் பார்க்குறதுன்னு தான். இந்த கியா கார்னிவல் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மிச்சிலின் டயர் போட்டிருக்காங்க, புது டயரு. அதோட இந்த வண்டிக்கு பின்னாடி ரொம்ப டயர் தேஞ்சு அவுட்டரில் தேஞ்சதுனால புது டயர் போட்டிருக்காரு கஸ்டமர். இந்த டயர் வந்து ரைட் ரியரில் இருந்துச்சு, அதாவது 2 டயருமே பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேஞ்சிருந்துச்சு, கிட்டத்தட்ட கம்பியே வந்துருச்சு. அவர் இந்த டயர் போட்டு வெறும் 20,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கிறாரு. ஏன்னா கம்ப்ளீட்டாக அலைன்மெண்ட் மாறி இருந்தனால அப்படி டயர் தேஞ்சிச்சு. இதை பார்த்து ரொம்ப கஸ்டமர் மூட் அவுட் ஆகிட்டார். என்னடா புது டயர் வாங்கி இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி கடைசியில் நான் ஒரு வழியாக அதை சரி பண்ணியாச்சு. இனிமேல் இந்த டயர் இப்படி தேயறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதை நம்பிக்கையில் தான் ஒரு புது டயர் போட்டிருக்காரு. இப்போ ஃப்ரண்ட் ரன்னையும் பின்னாடி போட்டிருக்கோம். அதோட இந்த காருக்கு நம்ம அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு சென்சார் மாட்ட போகிறேன். 4 சென்சாரே மாட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்சார் மாட்டத்துக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் கிளாம்பை கழட்டிடணும். ஏன்னா இது வந்து வீல் பெரிய வீலுங்கிறனால சிவப்பு தான் போடணும், அதாவது பெரிய சைஸில் போடணும். பெரிய சைஸுங்கிறது இந்த மாதிரி உள்ளது, இதுதான் ஃபஸ்ட்டு போடணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 4க்குமே வந்து நம்ம சென்சார் டார்கெட்டில் இந்த ரெட் கலர் கிளிப்பு மாட்டியாச்சு. இப்போ நம்ம சென்சார் மாட்ட வேண்டியது தான். இந்த சென்சாரை மாட்டும்போது கரெக்டாக வீலோட சென்ட்ரு பாயிண்டில் மாட்டணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்சாரை பார்த்திங்கன்னா கரெக்டாக வீலோட சென்ட்ரு பாயிண்டில் மாட்டணும். முடிஞ்ச அளவுக்கு சென்டர் பாயிண்டில் மாட்டுங்க, பட் ரொம்ப அன்இவன் பொசிஷனுக்கு வரக்கூடாது. இப்போ நான் 4 சென்சாரே மாட்டி முடிச்சிட்டேன். பாருங்கள், 4 சென்சாரே மாட்டியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரன் அவுட் பண்ணுறது தான். இந்த ரன் அவுட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மவுண்ட் சென்சாருங்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் வரும். இது வந்து கவர் பண்ணுறது. இதில் வந்து 2 டாட் வந்து மறைக்குது. ஃபஸ்ட்டு நான் அதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ சென்சாரை நான் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ண கையோட ஒரு 5 நிமிஷத்தில் டீ வேறு வந்துருச்சு. டீயையும் குடிக்கணும். இருந்தாலும் வேலையை பார்ப்போம். இந்த மாதிரி காட்டுறது வந்து உங்களுக்கு காரை பின்னாடி இருந்து முன்னாடி தள்ளுனா உங்களுக்கு வந்து இந்த ரன் அவுட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ நான் பண்ணுறதை எப்படி பண்ணுறேங்கிறத நீங்கள் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு முறை குடிச்சுக்கிறேன். காரை கொஞ்சம் முன்னாடி தள்ளணும், ஆனால் கார் பார்க்கிங்கில் இருக்குது. ஓகே, காரை நியூட்ரல் பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி தள்ளுவோம். காரை முன்னாடி தள்ளினதும் இந்த மாதிரி கேசர் ஸ்விங் போடுறதுக்கு இப்படி காட்டும். இது வந்து ஸ்டேரிங்கை டர்ன் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கேசர் ஸ்விங் ஆகும். இது எதுக்காக பண்ணுறோம்னா கேசர் ரீடிங் எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், வீலை வந்து பிளேட்டில் கொண்டு வந்தாச்சு. இந்த பிளேட்டில் இந்த கட்டை எடுக்கணும், அப்புறம் அந்த லாக் எடுக்கணும். வண்டியை முக்கியமாக ஆன் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஸ்டார்ட்டில் வச்சு தான் நம்ம வந்து கேசர் போடணும். ஒரே ஆளே கேமரா ஹேண்டில் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நோ ப்ராப்ளம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
பிரேக் லாக் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் லாக் வைக்கிறேன். பிரேக் லாக் வச்சாச்சு. ஓகே, இப்போ கேஸரை ஸ்விங் போடணும். மெல்லமாக ஸ்டீரிங்கை லெஃப்ட்டு திருப்புறோம். அடுத்ததாக ஸ்டீரிங்கை அப்படியே ரைட்டு திருப்புறோம். அடுத்ததாக ஸ்டீரிங்கை சென்ட்ரு பண்ணுறோம். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டோ மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டில் கேம்பர் கேசர் கிடையாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ரியரில் கேம்பர் டோ ரெண்டுமே இருக்கும். ரியர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கார்னிவலை பொறுத்தவரையிலும். ஏன்னா ஃப்ரண்ட் டயரை விட ரியர் டயர் தான் ஈஸியாக தெரிஞ்சிடும், ரொம்ப தெரிஞ்சிடும். அதனால் கேம்பர் டோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ ரீடிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் அந்த காரை அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமருக்கு நல்லபடியாக பண்ணி கொடுத்தேன். அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் அவர் டயர் போட வந்திருக்காரு பின்னாடி. நம்ம ரியர் கேம்பர் டோ எப்படி இருக்குங்கிறத ஒரு தடவை பார்த்துக்குவோம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ சரிங்க, நம்ம கேசர் போட்டு முடிச்சாச்சு. ரீடிங் வந்துருச்சு. வேலை மிச்சமாக போச்சு. ரீடிங்கு எல்லாம் கரெக்டாகிடுச்சு. ஏன்னா கஸ்டமர் வெளியூர் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. இதுதான் ரியர் ரீடிங்கு. கேம்பர்லாம் கரெக்டாக இருக்குது, டோவும் கரெக்டாக இருக்குது, ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். டோ மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கேம்பர் கேசர் கிடையாது, ஃபிக்ஸடு தான். அதுவும் ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு டோவுக்கு மட்டும் பேஜுக்கு நம்ம போயிடலாம். இதுதான் டோ மட்டும் பண்ணுற பேஜு. ஸ்டீரிங்கை சென்டர் பண்ணி நம்ம லாக் வச்சா போதும், அவ்வளோதான், வேலை முடிய போகுது. ஓகே, இப்போ ஸ்டீரிங்கை நான் சென்டர் பண்ண போகிறேன். ஸ்டீரிங்கை சென்டர் பண்ணும்போது நல்லா அப்படியே ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணும்போது ஸ்டீரிங்கில் ப்ளே இருந்தால் நம்ம கிளியராக தெரியும். யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டீரிங்கை நம்ம சென்டர் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணால் தான் அந்த ப்ளே லெவல் நமக்கு தெரிய வரும். இப்போ ஸ்டீரிங்கை நேராக வைக்கணும். இந்த ஸ்டீரிங்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணி ஸ்டீரிங்கை பிடிப்போமோ அதே ஆங்கிளில் தான் நம்ம கரெக்டாக வைக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒழுங்காக உட்காந்து வைக்காமல் அது கொஞ்சம் மிஸ்மேட்சிங் ஆகிரும். நம்ம எப்படி உட்காந்து ஓட்டுவோமோ அதே பொசிஷனில் வைக்கணும் ஸ்டீரிங்கை. முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீரிங் பார்த்திங்கன்னா லெஃப்ட் இறங்கின மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. அதை தான் ஸ்ட்ரைட் பொசிஷனு. சில பேர் அது ஸ்டீரிங் லெஃப்ட் இறங்கியிருக்குன்னு நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஸ்டீரிங் இது தான் சென்ட்ரு. நான் உங்களுக்கு ஒரு தடவை காட்டுறேன் ஸ்டீரிங் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வேளை அதே பொசிஷனில் ரீடிங் சென்டராக கூட வந்துடலாம். ரீடிங்கையும் செக் பண்ணிடுவோம். இல்லை, ரீடிங் லைட்டாக கிராஸாக தான் இருக்குது. செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸ்டீரிங்கை இப்போ நான் சென்டர் வச்சுட்டேன். ரீடிங்கும் ஓகேவாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஸ்டீரிங்கை பாருங்கள். தான் ஸ்டீரிங் பொசிஷனு சென்டராக இருக்குது. அப்படியே ரீடிங்கையும் பாருங்கள். 4 கரெக்டாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுங்கிறதுனால அது கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ அவருக்கு எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓவராக வீடியோ ஆடுது. ஆக்சுவலாக எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. டோ ரீடிங்லாம் பார்த்திங்களா பர்ஃபெக்டாக இருக்குது. நான் அட்ஜஸ்டே பண்ணல. இருந்தாலும் நம்ம கீழே எப்படி இருக்குது, இதை என்னென்ன அட்ஜஸ்ட் பண்ணலாங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. எல்லா கார்களுக்குமே கேம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரீடிங். அந்த கேம்பர் மூலமாக தான் டயர் தேயும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது தெளிவாக தெரிய வரும். ஃபஸ்ட்டு ரியரை பொறுத்தவரையிலும் இதுதான் கேம்பர் ரீடிங். இந்த பார்க்குறீங்களா, இந்த ஆம் மூலமாக தான் நம்ம கேம்பர் ரீடிங் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது டோ ரீடிங் மாறும். அதாவது கேம்பர் அதிகமாக கூட்டும்போது டோ குறையும். டோவை கூட்டும்போது கேம்பர் குறையும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும். அதை நம்ம பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டோ. இதுதான் டோ அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த ராடு. இது இன்னும் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இதுதான் டோ அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது. இது மூலமாக வீல் முன்ன பின்ன சைடில் நகரும். ஓகே, ஆனால் ரியரில் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால நமக்கு தேவைப்படாது. லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி ஆல்ரெடி எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயத்தை காட்டுறேன்.
ஸ்பேர் வீலை பாருங்கள் எங்கே இருக்குன்ட்டு. அதாவது ரியரில் பின்னாடியும் இல்லை, உள்ளேயும் இல்லை. சைடு டோர் இருக்கும். கார்னிவலில் பார்த்தீங்கன்னா ஆம்னிக்கு திறக்கிற மாதிரி ஸ்லைடிங் டோர் இருக்கும். அந்த டோர்லேருந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஸ்டெப்னி கீழே இறக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஓம்னி மாதிரியே தான் டைப்பு. இருந்தாலும் கார்னிவலில் நிறையா பேர் இந்த மாதிரி ஸ்டெப்னி எங்கேன்னு தேடாமல் இருக்கிறதுக்காக அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்டெப்னி வீலு ஸ்பேர் வீல் கீழே இருக்குது, சைடில் இருக்குது. அதாவது வந்து கரெக்டாக ஸ்லைடிங் டோரை வந்து திறக்கிற இடத்துல ரைட் சைடு இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காட்டிடுறேன். எண்டு பால் ஜாயின், சாக்கப்சர் மூலமாக கேம்பர் ரீடிங் கொண்டு வரலாம். அடுத்து லோயர் ஆர்ம். இந்த லோயர் ஆர்ம் மூலமாக நம்ம கேஸ்டர் ரீடிங் இதெல்லாம் கொண்டு வர முடியும். சாக்கப்சருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கில் இருக்குல்ல, அந்த நெக்கில் மூலமாக நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லா ரீடிங்கும், அதாவது கேஸ்டர் கேம்பர் 2 ரீடிங்கும் நம்மளால் கொண்டு வர முடியும். ஏன்னா நெக்கில் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து பெண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்லா ரீடிங்குமே கொலாப்ஸ் ஆயிரும். சாக்கப்சர் வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே பெருசாக இந்த வண்டிக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் நெக்கில் நீங்கள் மாற்றுறது மூலமாக உங்களுக்கு கேம்பர் கேஸ்டர் 2மே கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டோ மட்டும் டைட்டை வச்சு செக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் செக் பண்ணியாச்சு, ரியர்லேயும் செக் பண்ணியாச்சு. ஆனால் ரியரில் நான் கவரேஜ் பண்ணல. ஏன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, கவரேஜ் பண்ண முடியல. பட் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு நான் டைட் செக் பண்ணுறேன். டோ மட்டும்தான் இருக்கிறதுனால டோ மட்டும் டைட் செக் பண்ணுறேன். இந்த காருக்கு பெருசாக அட்ஜஸ்ட் மாறல எதுவும். ஏன்னா நான் ஆல்ரெடி கார்னிவலுக்கு நான் வந்து இந்த வண்டிக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்துட்டேன். இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் கொஞ்சம் டீப்பாக சொல்லியிருக்கேன். ரியர்லலாம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. அடுத்தடுத்த கார்கள், நிறையா கார்களுக்கு வந்து நிறையா டிஃப்ரெண்ட்டான அலைன்மெண்ட் ப்ராசஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.